ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2D ஸ்பீக்கர் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் வச்சு படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அழுது உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கையில் ஒரு குழந்தை இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது. அப்போ அந்த வீட்டு வேலைக்காரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டு வேலைக்காரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜமானியமாக அடிச்சிடறாங்க. ஓகே, அப்போ ஹீரோயினா அவங்க வந்து அடிச்சிடறாரு. யார்? நம்ம முதலாளி அடிச்சுட்டு 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிடறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வேலைக்காரி போய் பார்த்தோம்னா வீட்டில் அந்த பொண்ணு, அதாவது முதலாளியமாக சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணி செத்து போச்சு. சரி, ஓகே, போலீஸ் கால் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த போலீஸ் வந்து யார் மேலே எல்லார் மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு வந்த போலீஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனரோட தம்பியை வர வைக்கிறாங்க. அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ட்ரைனிங்கில் இருக்கார். அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்துக்கும் அவர் இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தடவியல் எல்லாத்தையும் வர சொல்லி அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இந்த கொலையை செஞ்சது யாருன்னு சொல்லி விசாரிக்கும் போது கொலைகாரிக்கு மேலே, அதாவது வந்து வீட்டில் இருக்க வேலைக்காரி மேலே தான் போலீஸ்க்கு வந்து முதல் சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் இருக்கிற வேறு யார் இருக்கா இந்த வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டில் வந்து ஓனரோட சம்சாரத்து பையனும் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்த்தா அவங்களும் இல்லை. அதே மாதிரி வீட்டு வேலைக்காரியோட மகளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது போலீஸ்க்கு. நீ தானே இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் டீட்டெயில்ஸு எல்லாமே கலெக்ஷன்லாம் கொடுக்குறாரு. எங்கே போனீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்ற சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஒத்துக்குது. அதாவது இந்த முதலாளியம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப பயங்கரமாக கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னதுனால தள்ளி விட்டதுனால கீழே விழுந்து அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்த கொலையை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு யார் அப்படின்னா இந்த ஓனரோட தரத்து பொண்ணு தான். இந்த வேலைக்காரி தான் எடுத்து வளர்ப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதையும் சொல்லிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா 2 பேரும் அந்த பாடியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் கூப்பிட்டு இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தூக்கில் சாகலை அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பையனை வந்து விசாரிக்கிறாங்க. அந்த பையன் தான் ஜூஸில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறான். அதனால தான் செத்துட்டான். அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, இவங்க வந்து நல்லவங்க இல்லை, இவங்க வந்ததுலேருந்து என்னை கொடுமைப்படுத்த தான் செஞ்சாங்க, அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலையும் கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டும்போது டாக்டர் சொல்கிறாரு இது வந்து ரொம்ப தப்பு, இது வந்து கிடையாது, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அதை போலீஸை வர சொல்கிறாரு. இதெல்லாம் விஷயம் கிடையாது, இதில் வேறு ஏதோ பிரச்சனைக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு க்ளூ கொடுக்குறான். அவங்க வீட்டு சிசிடிவியில் வந்து ஒரு வியூ இருக்குது. ஒருத்தன் வந்து அந்த வீட்டு சோத்து மேலே ஏறி குதிச்சு போகிறது பார்க்குறான். கட் பண்ணால் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது. டாக்டரோட டீட்டெயில்ஸை வச்சு அந்த லேப் எல்லாத்தையுமே எரிச்சு யாரோ காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் போலீஸ் வந்து நான் வந்து அந்த வில்லனை கண்டுபிடிச்சிட்டேன், கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அட் த சேம் டைம் அவன் வீட்டுக்கு இவன் போய் பார்க்கும்போது அங்கே ஒருத்தன் கூட சண்டை நடக்குது. அப்படி சண்டை நடந்து முடியும் போது யாரோ அவர் மண்டையில் அடிச்சிடுறாங்க. போலீஸ்காரன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் முழிச்சு பார்க்கும்போது அவரை யாரோ கட்டி போட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தா அந்த என்ஐஏ, அதாவது அந்த ஓனரோட தம்பி தான். அவன் தான் சொல்கிறான், இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, நான் இந்த பிரச்சனையை இது முடிச்சிட்டேன், அதே மாதிரி இந்த கொலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், யார் கொலை பண்ணாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். ஏன்னா அவனும் பேக்ரவுண்டில் இந்த போலீஸுக்கு தெரியாமல் விசாரணை பண்ணிகிட்டு இருப்பான். சரி, என்ன நடந்துச்சு, எதனால் யார் இந்த கொலை பண்ணால், அந்த போலீஸ்க்கு என்னாச்சுன்றதை இந்த படத்தோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.